கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரை 46 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. ஈசாலே கப் நம்தே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆர்சிபி அணி நேற்று பெற்ற வெற்றியின் மூலமாக முதலிடத்தை பிடிச்சிட்டாங்க. எந்த சீசன்லேயும் இப்படி வந்ததில்லை. இந்த சீசனில் நல்லா வந்துகிட்டு இருக்காங்க. கடந்த சீசன்லேயும் நான் சொன்ன மாதிரி பேர் மாற்றம் பண்ணதுக்கு பின்பு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆர்சிபி முதலிடத்தில் 14 பாயிண்ட்டு, ஜிடி 2ஆம் இடத்துல 12 பாயிண்ட்டு, மும்பை இந்தியன்ஸு 3ஆம் இடத்துல 12 பாயிண்ட்டு, டிசி 4ஆம் இடத்துல 12 பாயிண்டில் இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸுக்கு அந்த மழை வந்து போட்டி குறுக்கிட்டது தான் ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது. எல்எஸ்ஜி சரிவை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த போட்டியில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். மும்பை இந்தியன்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் மோதின போட்டியில் நாம் கணிச்சிருந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸில் ரியான் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சு வீடியோக்கள் போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் ரியான் ரிக்கல்டனும் சூரியகுமார் யாதவும் 50 கடந்தாங்க. ரியான் ரிக்கல்டன் பார்த்திங்கன்னா 58 ரன்கள், 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் 54 ரன்கள், அவரும் 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம கணித்த வீரர்கள் பேட்டிங்கில் சாதித்தது தான் இந்த அணிக்கு கூடுதல் பலமாகவும் பார்க்கப்படுகிறது. மற்றபடி நம்ம ஹர்திக் பாண்டியா கணிச்சிருந்தோம், அவர் கொஞ்சம் சிறப்பாக செயல்படலை. திலக் வர்மாவும் சிறப்பாக செயல்படலை. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நாம் கணிச்சிருந்த வீரர் பும்ரா 4 ஓவர் போட்டு 22 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சிறந்த லெவலில் பண்ணியிருக்கார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு சென்னை இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் இவங்க 2 விதத்தில் ஒருத்தர் தான். பும்ரா வந்ததுக்கு பின்னாடி இது நல்லா இருக்கும்னு சொன்னோம். அதன்படி தான் நடந்திருக்கு. எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கணித்தது எய்டன் மார்க்கரம், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், திக்வேஷ் சிங், ரதி, ஆவேஸ் கான் இவங்கெல்லாம் செயல்படுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பேட்டிங்கில் பூரன் மட்டும் 27 ரன்கள் அடிச்சிருக்காரு. மார்க்கரம் பண்ட்டுலாம் ரொம்ப மோசமான இதாக ஆயிடுச்சு. இருந்தாலும் பூரன் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம பேட்டிங்கில் ஜொலிச்சிருக்கார். 3 பேர் கணிச்சா அது 2 பேர் ஜெயிச்சா தான் நல்லாயிருக்கும். எல்எஸ்ஜி பவுலிங்கையும் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆவேஸ் கான் 4 ஓவர் போட்டு 42 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு நாம் கணித்த வீரர். அதே போல் திக்வேஷ் ரதி அவரும் 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்கார். ஆனால் ரன்கள் 2 பேரும் நல்லா கொடுத்துட்டாங்க. மயங்க் யாதவ் ஃபிட்டாகி உள்ளே வந்து அவரும் 2 விக்கெட் எடுத்தாலும் ரன்கள் கொடுத்துருந்தது தான் இந்த அணி தோல்விக்கு காரணம். அடுத்து இன்னொரு போட்டி 46வது போட்டி நடந்தது. அந்த போட்டியிலையும் நாம் கணித்த அடிப்படையில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த போட்டியிலையும் நாம் ஜெயித்தோம். ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சிறந்த வீரர்கள்னு நான் கணித்தது பில் சால்ட்டு, ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், குருணால் பாண்டியா, ஜாஸ் ஆசில்வுட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். ஆனால் நம்ம கணித்த பேட்டர்களில் பில் சால்ட்டு இடம்பெறாமல் ஜாக்கப் பெத்தல் இந்த இதில் வந்திருந்தார். அவர் 12 ரன் அடிச்சிருந்தார். ஆனால் கோலியோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது. அவருக்கு நாள் சரியில்லைனாலும் பரவாயில்லாமல் ஓரளவுக்கு ஆடி கொடுத்துட்றாரு. அவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவரு ஒரு 50 அடிச்சிருந்தார். நாம் கணித்த வீரர் குருணால் பாண்டியா 73 ரன், 47 பாலில் 5 4 4 சிக்ஸ் அடித்தார். அதே போல் ஆர்சிபி பவுலிங்கில் நாம் கணித்த வீரர்கள் 3 பேர் சிறப்பாக செயல்பட்டாங்க. புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் போட்டு 33 ரன் கொடுத்து 3 விக்கெட்டு. ஹேஷல்வுட்டு 4 ஓவரில் 36 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். குருணால் பாண்டியா 4 ஓவரில் 28 ரன் கொடுத்து 1 விக்கெட்டு. ஸோ நம்ம கணித்த வீரர்கள் பெரும்பாலும் சாதித்ததுனால இந்த அணி வெற்றி பெற்றது. அடுத்து டிசியை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா கேஎல் ராகுல், கருண் நாயர், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க்கு, அஸ்டோஸ் சர்மா இல்லைன்னா குல்தீப் யாதவ் இவங்க 2 விதத்தில் ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் டிசி பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம கணித்த வீரர் கேஎல் ராகுல் 41 ரன்கள் அடிச்சிருக்காரு. ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸும் 34 ரன்கள் அடிச்சிருக்காங்க. இவங்க அதிகபட்ச ரன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க தான். அதனால் ஓரளவுக்கு பலமாக இருந்தாலும் மொத்த டீம் ஸ்கோர் குறைஞ்சிருந்தது. பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது நாம் கணித்த பவுலர்ஸ் யாருமே விக்கெட் எடுக்கலை. அதுதான் முக்கியம். மிச்சல் ஸ்டார்க்கு, விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ். அப்போ நாம் கணித்த வீரர்கள் விக்கெட்டும் எடுத்திருந்தால் அந்த போட்டியோட முடிவு மாறி இருக்கும். பட் விக்கெட் எடுக்காதனால போட்டி முடிவு சிறப்பு இல்லை. இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு 47வது போட்டி ஜெய்ப்பூரில் நடக்கிறது. சஞ்சு சாம்சன் மறுபடியும் உள்ளே வருவாரான்னு தெரியல. வரலைன்னா ரியான் பராக் கேப்டன் பண்ணுவார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இவங்க 2 பேரும் இதற்கு முன்னாடி ஜிடி ஆர்ஆர் மோதினதில் 7 முறை மோதியிருக்காங்க. அதில் ஜிடி 6 முறை ஜெயிச்சு ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க. ஒரே ஒரு முறை மட்டுமே ஆர்ஆர் ஜெயிச்சிருக்குங்கிறது தான் கடந்த கால வரலாறு. அதில் ஜிடியை பொறுத்தளவுக்கு அதிகபட்ச ஸ்கோர் வந்து 217 அடிக்கிறாங்க ஆர்ஆருக்கு எதிராக. ஆர்ஆர் ஜிடிக்கு எதிராக 196 அடிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச ஸ்கோர் ஜிடி 177, 118 ஆர்ஆர். இந்த செக்மெண்ட் வின்னர் ஜிடி. அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கும் நியூமராலஜி எண் 9, பிரமிட் எண் 8 பேடாக வருகிறது. அந்த அணிக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் 4, 7 வர்றது அவங்களுக்கும் பேடான ஒரு அமைப்பு தான். அப்போ டீம் நேமை பொறுத்தளவுக்கு 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த செக்மெண்ட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் 3, 7 பேடு. ரியான் பராக்கும் பேடு தான் வந்தது. யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் சுப்மன் கில்லுக்கு 9, 2 வர்றது ரொம்ப சிறப்பு, மீடியமாக இருக்குது. அப்போ பேடை விட மீடியம் பெட்டர்ன்றனால இந்த செக்மெண்ட் வின்னர் ஜிடி. டுடே லக்கி வின்னரை பொறுத்தளவுக்கு ஜிடி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சுருக்கோம். 47வது போட்டி முடிவு. ஸோ அப்போ இந்த லக்கி வின்னர் அடிப்படையிலையும் இந்த செக்மெண்ட்டில் ஜிடி தான் வின்னர். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ஆர் தலைமையில் பாம்பு உட்கார்ந்துருக்கிறது ஆர்ஆருக்கு சிறப்பு இல்லை. ஆர்ஆருடைய அதிபதியும் நீச்சமாக இருக்கிறதும் சிறப்பு இல்லை. அதே போல் நீச்சமானாலும் ஜிடி தலைமையில் உட்காந்துருக்கு. ஆனால் அதை ஜிடியை நோக்கி அந்த வீடு கொடுத்தவர் வர்றதுனால அந்த நீச்ச பங்கமாகிறதுக்கு அமைப்பு. ஸோ ஜிடியுடைய லாபாதிபதி தன் வீட்டுக்கு 12 மறையிறதுனால லாபத்தில் சில குறைகள் உண்டு. ஆனால் ஆர்ஆருடைய லாபாதிபதி மதியே நீச்சம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் கவிப்போடு சேர்ந்துருக்கிறதும் விரையாதிபதி வலுவாக இருக்கிறதும் ஆர்ஆருக்கு சாதகம் இல்லை. அப்போ ஜிடி தான் இந்த செக்மெண்ட் வின்னர். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ஆருடைய அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கார். இதுவரைக்கும் உச்சமாக இருந்து ஜெயிச்சிருக்கணும். கடந்த 2 போட்டிகள் நெருக்கத்தில் வந்து விட்டாங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தது சூரியன். இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு வந்துட்டதுனால ஆர்ஆர் கை ஓங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனி வரும் காலங்களில். அதே போல் ஜிடியை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி சனி 3ஆம் இடத்துல 50-50 இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டு ஆர்ஆர் வின்னர். ஸோ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூ, கேப்டன் நேமு, அடுத்து டுடே லக்கி, ஜாமக்கோல் இதெல்லாம் ஜிடி வின் பண்ணுது. டீம் நேம் ஈக்குவலாக இருக்குது. நஷ்ட ஜாதகம் மட்டும்தான் ஆர்ஆருக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் மைதான பலம் அப்படிங்கிறதும் ஆர்ஆருக்கு சாதகமாக இருக்குது. ஆர்ஆர் இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் துணிச்சலான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சன் வர்றாரா இல்லை அதே இடத்துல சூரியவம்சி தான் விளையாடுறாரான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஜிடி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆர்ஆருக்கும் என் மனசு சொல்லுது. ஓகே, சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜிடியை பொறுத்தளவுக்கு சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், சர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட், ரஷித் கான், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ரியான் பராக், ஜோப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, மகேஷ் தீக்ஷனா. இதுவரைக்கும் மீள்பார்வை எல்லா போட்டியும் சேர்த்துட்டோம். 46 மேட்ச்சில் 22 போட்டி இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருக்கோம். வெற்றி சதவீதம் 47ஆக கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது. ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியேனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.